ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக புகழ்பெற்ற ஜோசப் மர்ஃபி எழுதிய த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில் மொத்தம் 20 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு சாப்டர்லேயும் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் சக்தி எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி தான், அது நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றுது அப்படின்றத பற்றி தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. இந்த 20 சாப்டரையும் ஒன்றா பொறுமையாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். இந்த முழு பயணத்தையும் கேளுங்க. முடிவில் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உங்ககிட்டே இருக்குது அப்படின்றது புரிய வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். சாப்டர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசாட்சியின் அதிசயம். நம்முடைய வாழ்க்கையில் 95% டெசிஷன்ஸ் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து தான் வருது. நீங்கள் தினமும் நினைக்கிறது, பேசுகிறது, உணர்றது எல்லாமே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு மெசேஜாக கன்வே ஆகும். அந்த மெசேஜ் நம்மளோட ரியாலிட்டியாக வெளியே வருது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தன் எப்போயுமே எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்படின்னா, இந்த உடம்பும் அதையே நம்பி அவனுக்கு நோயை ஏற்படுத்துது. ஆனால் இன்னொருத்தன் நான் எப்பயுமே ஆரோக்கியமாகவே இருக்கேன் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தான் அப்படின்னா, நம்மளோட உடம்பு முழுக்க அதையே நம்பி நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாகவே இருப்போம். ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிள். நம்மளோட உள் மனசாட்சி தான் நமக்கு வெளியே ரியாலிட்டியாகவே நடக்குது. இதுக்கு நீங்கள் ஒரு அஃபர்மேஷன் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மனமும் உடலும் அமைதியிலும் ஆரோக்கியத்திலும் உள்ளது. எனது சப்கான்ஷியஸ் மைண்ட் எனக்கு நன்மைகளை மட்டும் அளிக்கிறது. அதாவது நம்ம என்ன வெளியே நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது அப்படின்றது தான் இது ரியாலிட்டி. ஸோ நீங்கள் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே ஆரோக்கியமாக மட்டும்தான் இருப்பீங்க. இல்லை எனக்கு உடம்பே முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, எப்பயுமே அது மட்டும்தான் உங்களோட லைஃப்பில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் எப்போ கேட்டாலும் உடம்பே முடியலன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இனிமேலிருந்து அந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம். நீங்கள் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புரிய வைங்க. ஏன்னா அதுதான் நம்மளோட ரியாலிட்டி வேர்ல்டில் நமக்கு நடக்கிறது. அடுத்த சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சாப்டர் 2, நம்பிக்கை மற்றும் கற்பனை சக்தி. அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டை திறக்க 2 சாவி தான் இருக்குது. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று இமேஜினேஷன், அதாவது கற்பனை. நீங்கள் வெறும் வார்த்தையால் மட்டும் சொன்னால் போதாது, உங்களோட நம்பிக்கையால் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். அதே மாதிரி விஸ்வலைசேஷனும் பண்ணணும். நீங்கள் நிஜமாக நடப்பது போல் உங்களோட மனக்கண்ணில் விஸ்வலைஸ் பண்ணணும். அதாவது உங்கள் கண்களை மூடி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, அதாவது நீங்கள் எப்படிலாம் வாழணும்னு ஒரு வாழ்க்கையை ஆசைப்பட்டீங்களோ அந்த வாழ்க்கை உங்கள் கண்ணு முன்னாடி வாழ ஆரம்பிக்கணும். அதாவது உங்கள் மனக்கண்ணில் இப்படி தான் நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், இதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்கிட்ட எக்கச்சக்கமாக பணம் இருக்குது, நான் இதை வச்சு நிறைய செலவு பண்ணுறேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குகிறேன். உங்களுக்கு ஒரு கார் வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு வீடு வாங்கிக்கிறீங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஸ்வலைசேஷன் உங்கள் கண்கள் முன்னாடி நீங்கள் பண்ணணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மாணவன் எக்ஸாமுக்கு தயாராகிட்டுருக்கான். அவன் நான் பாஸ் ஆயிடுவேன், நான் 100/100 எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் மனசுக்குள்ளே அந்த கற்பனையோடு அப்படியே முழு நம்பிக்கையாக அவன் 100/100 எடுக்கிறத அவன் பார்த்துட்டே அவன் எக்ஸாமுக்கு போனான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆவான். ஒருத்தர் நான் ஃபெயில் ஆகிடுவேன், எனக்கு பயமாக இருக்குது, ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிகிட்டே போனான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் அந்த எக்ஸாமில் ஃபெயில் தான் ஆவான். ஸோ இது எப்படி நடக்குதுன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம இந்த காட்சியை காமிக்கிறோம். இதுதான் என் லைஃப்பில் நடக்குது அப்படின்றத நம்ம காட்டுறோம். அதை ரியாலிட்டியாக கொண்டு நம்மளை ஜெயிக்க வைக்குது. ஸோ எந்த ஒரு விஷயமுமே நம்ம கையில் மட்டும்தான் இருக்கே தவிர அடுத்தவங்க தான் பண்ணாங்க அப்படின்றதுக்கான காரணமே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக மட்டும்தான் நீங்கள் ஆகிறீங்க. ஸோ உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்களே தான் கிரியேட்டரே தவிர வேறு யாருமே கிடையாது. அதனால் இன்னையிலேருந்து உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது சாப்டர் 3ல் அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் மற்றும்
குணப்படுத்துதல். இப்போ சொன்னல, உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. அதுதான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அது உடனடியாக அதை வேலை செய்ய தொடங்கும். உங்களுக்கு ஒரு வேளை உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட நீங்கள் உங்கள் உடம்புக்கிட்ட நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு பேசணும். நான் இதிலிருந்து வெளியே வந்துட்டேன், என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, நான் எல்லா நோய்கள் சிலருக்கு மன அழுத்தம் இருக்கலாம், கவலை இருக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜிஸ் அதிகமாக இருக்கலாம், ஸோ அதனால் கூட உடம்பு சரியில்லாமல் போகும். ஸோ அந்த மாதிரி எல்லா டிப்ரெஷன்ஸில் இருந்தும் நான் வெளியே வந்துட்டேன், எனக்குள்ள நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, என்னோட உடம்பே என்ன ஹீல் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க, நீங்கள் ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாரு, அந்த மருந்து எனக்கு வேலை செய்யும், நான் வந்து அதால் க்யூர் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் நினச்சிங்க அப்படின்னா அது உடனே சரியாயிடும். இல்லை இந்த டாக்டர் கிட்ட போனால் எனக்கு வேலையே செய்யாது, போயிட்டு வந்துடுறீங்க, 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒன்றுமே சரியாகலை, இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேலையே செய்யாது, உங்களால் குணமடையவே முடியாது. நீங்கள் வந்து எப்போயுமே வந்து ரொம்ப டல்லாக எனர்ஜியே இல்லாமல் தான் இருப்பீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உடம்புக்கிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கணும். நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் மன நிம்மதியோடு இருக்கேன், என் உடம்பே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நம்ம வேலை செஞ்சு நமக்கு டயர்டாக இருந்தாலும் நான் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், நான் ரொம்ப பூஸ்டப் இருக்கேன், நான் வந்து நிறைய வேலைகளை செய்ய முடியும், நான் வந்து டவுன் ஆக மாட்டேன், நான் வந்து எனர்ஜெட்டிக்காக தான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்கள் உடம்புக்கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இனிமேலேருந்து மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாங்க. அடுத்தது சாப்டர் 4. இந்த சாப்டர் 4ல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி மற்றும் செல்வத்தை ஈர்ப்பது. அதாவது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம சரியாக ப்ரோக்ராம் பண்ணால் போதும், நமக்கு பண வாய்ப்பு தானாகவே வந்து சேரும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைலில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த எக்ஸாம்பிளை விட்டுட்டு நான் பணக்காரனாக இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உங்கள் பேக்கெட்லேருந்து நீங்கள் பர்ஸ் எடுக்கும்போது அப்படியே கட்டாக பணம் இருக்க மாதிரி கற்பனை பண்ணணும். உங்கள் பீரோவில் லாக்கரை திறக்கும் போது நிறையா பணம் இருக்குது, வீடு முழுக்க அங்கங்கே பணம் இருக்க மாதிரி உங்களோட மைண்ட் செட்டு எப்போயுமே இருக்கணும். பர்ஸை திறந்தாலே ஐயோ பணமே இல்லையே, இந்த மாதம் கார்டு கட்ட காசே இல்லையே, ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா காசே இல்லையே, உங்கள் மனசுக்குள்ளே எப்போ காசு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ உங்ககிட்ட காசு இல்லாமல் தான் போகும். என்கிட்ட நிறைய இருக்குது, உங்கள் பர்ஸில் ₹1 கூட இல்லைனாலும் என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் நிறைய பணம் வச்சுருக்கேன், எது ஒன்றுனாலும் எதை என்னால் வாங்க முடியும், கொடுக்க முடியும்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தான் மனசில் நினைக்க ஆரம்பிக்கணும். உங்ககிட்ட பணம் வந்து கம்மியாக இருந்தாலும் நான் நிறையா வச்சுருக்கேன் அப்படின்ற அஃபர்மேஷனை மனசுக்குள்ளே தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க. நான் ஒரு பணக்காரன், நான் வந்து பெரிய கோடீஸ்வரன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் நினச்ச நேரம் நான் என்ன வேணாலும் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு அஃபர்மேஷனை தினமும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் அதை சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சீக்கிரமாக டெலிவரி பண்ணும். அதே மாதிரி நீங்களும் பணக்காரன் ஆகிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை இனிமேல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது சாப்டர் 5ல் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உறவுகள் மற்றும் மகிழ்ச்சி. அதாவது நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பையே கெடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு சண்டை வரும்போது அவங்க ஏதாவது ஒரு நேரத்தில் அவங்களை ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அந்த தாட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சண்டை போடுற நேரத்தில் வரும். ஏதாவது ஒரு இடத்துல திட்டிருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்திருக்கலாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த சண்டை போடுற நேரத்தில் தான் போயிட்டு நீ இப்படி பண்ணலை, நீ அப்படி பண்ணலைன்னு சொல்லி நம்ம சண்டை போட ஆரம்பிக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் ஈகோவும் நெகட்டிவ் தாட்ஸும் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது என்ன சரியானாலும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு காயம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வேற யாரோ இல்லை, நம்மளும் வேற யாரோ இல்லை. ஸோ நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அந்த இடத்துல ஃபர்கிவ்னஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அதாவது விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும், அதுக்கப்புறம் லவ் இருக்கணும். அவங்க வந்து தப்பே பண்ணியிருந்தாலும் விட்டு கொடுக்காம அவங்க மேலே அக்கறை இருக்கணும், லவ் அதிகமாக இருக்கணும். ஸோ நீ தப்பு பண்ணிட்டியா, ஓகே நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நீ வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே உணரணும். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் மற்றவங்கள பற்றி என்ன வச்சுருக்கீங்களோ அந்த கருத்து தான் நேரடியாக உங்கள் வாழ்க்கையில் வெளியாகும். எப்படி உதாரணத்துக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து
அவங்க மேலே அதாவது எப்போ பார்த்தாலும் அவங்க மேலே கோவமாவோ வெறுப்பாவோ இல்லை அவங்கள பிடிக்காத மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தீங்க, அவங்கள பற்றி தப்பான ஒரு எண்ணத்தையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே அவங்க கூட வாழும்போது அது மட்டும்தான் ரியாலிட்டியாக வெளியே வருமே தவிர நீங்கள் போய் அன்பாக இருக்கணும்னு நினச்சாலோ இல்லை லவ் காமிக்கணும்னு நினச்சாலோ அந்த இடத்துல அது நடக்கவே நடக்காது. ஸோ நீங்கள் என்ன எண்ணம் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகி வரும். ஸோ அப்போ தான் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறுத்துறதுக்கு நீங்கள் மாற்றுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்பயுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் அன்பும் அமைதியும் நிரம்பியுள்ளது. இப்போது நம்ம சாப்டர் 6 பற்றி பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் ப்ரோக்ராமிங், அதாவது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நேரம் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். அந்த நேரத்தில் நம்ம சொல்கிற எல்லா வார்த்தையும் நம்மளோட எல்லா எண்ணங்களும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ரொம்ப ஆழமாக சேமித்து வச்சுக்கும். ஏன்னா அதை ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆகி அடுத்த நாள் நமக்கு அதுதான் நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட மனசு நம்ம நைட் ஆகிட்டாலே நம்ம தூங்க போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு ரொம்ப 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 ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன நினச்சாலும் அது நமக்கு அப்படியே நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒருத்தன் தினமும் படுக்கிறதுக்கு முன்னாடி நான் நாளை ஆரோக்கியமாக இருப்பேன், உற்சாகமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் தூங்குறான். அடுத்த நாள் காலையில் அவனுக்கு அதே மாதிரியே நடக்க ஆரம்பிக்கிறது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் நைட்டு என்ன மனநிலைமையில் தூங்குறானோ அதே மனநிலைமை தான் அடுத்த நாள் காலையில் அவன் வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அமைதியாக நம்ம பெட்லேயே உட்காந்துட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு கோலை ஒரே ஒரு சென்டென்ஸில் ரெடி பண்ணிவிட்டு அதையே ரிப்பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தாட்ஸை நம்ம விஸ்வலைசேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். அது நீங்கள் ஹாப்பியாக இருக்க மாதிரி, சந்தோஷமாக இருக்க மாதிரி, ஒரு வீடு கட்டுற மாதிரி, ஒரு கார் வாங்குற மாதிரி, என்ன உங்களுக்கு கோலோ அதை உங்கள் மனசில் நினச்சிட்டு அதை வாங்குற மாதிரியோ இல்லை அந்த கார் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இல்லை நீங்கள் பிடிச்ச வீட்டில் வாழ்கிற மாதிரி ஒரு விஸ்வலைசேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா நீங்கள் தினமும் இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் என்ன கோல் வச்சுருந்தீங்களோ அதை அடையிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நோக்கியே நீங்கள் அதுக்கப்புறம் பயணிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் நல்ல கோலாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த சாப்டர் பார்க்கலாம். அடுத்த சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணமும் வளமும், அதாவது வெல்த் அட்ராக்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என் குடும்பமும் நண்பர்களும் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபர்மேஷனை உங்களோட மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. இது நம்மளோட பணமும் எனர்ஜியும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுதோ அதுதான் ஈர்க்கப்படுது. அதாவது நமக்கு மணி வராமல் தடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணம் வர்றதுக்கு நம்ம தான் அதை நம்ம தடையை ஆக்குறோம். ஏன் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு நெகட்டிவ் பிலீஃப் இருக்கும். நீங்கள் நீ எனக்கு வராது, நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் மைண்ட்குள்ளே அது ஆழமாக பதிஞ்சிருக்கலாம். பற்றின விஷயங்கள் ஏதாவது ஒன்று உங்கள் மைண்ட்குள்ளே ஓடும்போது அது அந்த இடத்துல மணி பிளாக்கை பண்ணியிருக்கும். ஸோ அதனால கூட உங்களுக்கு பணவரவு இல்லாமல் இருக்கலாம். மணி பிளாக்கை செஞ்சுருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்த என்னால் பணக்காரனே ஆக முடியாது அப்படின்னு ஒரு மனசில் நினைக்கலாம். என்னால் பணமே சம்பாதிக்க முடியாது, நான் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் மனசில் என்னைக்காவது ஒரு நாள் எப்போவாவது நினச்சிருக்கலாம். சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழமான தாட்டை உருவாக்கி நம்மளோட லைஃப்பில் தினைக்குமே பணமே இல்லாத மாதிரி நம்மளோட லைஃபையே அது சேஞ்ச் பண்ணிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்கள் கைகளில் இருக்குது, உங்கள் பர்ஸில் இருக்குது, உங்கள் லாக்கரில் இருக்குது, நீங்கள் தேவையானதெல்லாம் செலவு பண்ணுற மாதிரி உங்கள் கைகளில் இருந்து கொடுக்குற மாதிரி தினமும் ஒரு 5 நிமிஷம் கற்பனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தடை இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி, எனர்ஜெட்டிக்காக வாழ்கிற மாதிரி, செல்வ வளத்தோடையும் உடல் ஆரோக்கியத்தோடும் நீங்கள் வாழ்கிற மாதிரி கற்பனை பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக அது வரதுக்கான தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போது நம்ம சாப்டர் 8 பற்றி பார்க்கலாம்.
சாப்டர் 8 என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் வித் சப்கான்ஷியஸ். அதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து நம்மளோட ஆழ் மனசுலேயே இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாரு. அதாவது பெரிய சிக்கலில் இருந்தால் கூட நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட ஆன்சர் கேட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கொடுக்கும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு பெரிய ப்ராப்ளமில் இருக்கீங்க, உங்களுக்கு பதிலே என்னன்னே தெரியல, எனக்கு விடையே கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் பொறுமையாக உட்காந்து யோசித்தேன், எனக்கு பதில் கிடச்சிது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் தூங்கினேன், எனக்கு பதில் கிடச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்மளோட மைண்டு ஒரு பிரச்சனையில் இருக்கப்ப நமக்குள்ள 1008 சிந்தனைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரொம்ப பெரிய குழப்பமான சூழ்நிலையில் அந்த டைமில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸான ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். இல்லை உங்களால் முடியலையா, பேசாமல் படுத்து தூங்கிடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிச்சு நீங்கள் என்ன விஷயத்தை, அதாவது நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ராப்ளமில் இருக்கீங்களே, அந்த ப்ராப்ளமை ஃபுல்லாக யோசிச்சுட்டு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பதில் அப்படின்றத உங்களோட ஆழ் மனசுக்கிட்ட கேட்டுட்டு படுத்து தூங்குங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு மைண்ட் ஒரு நல்ல தெளிவு வரும். அதே மாதிரி அதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது லாஜிக் மைண்ட் கான்ஷியஸாக இருக்கும்போது நம்மளோட மனசு சில நேரத்தில் நம்மளோட மைண்டுமே வந்து சோர்வடையும். ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது 24 மணி நேரமும் நமக்கு வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட வெளியில் இருக்க மைண்ட் வந்து நிறைய விஷயத்தை பார்க்கும், ஸோ யோசிக்கும். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க வேறு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது அது கொஞ்சம் குழம்ப ஆரம்பிக்கும். ஆனால் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுக்கு தான் பதில் சொல்லும். ஸோ உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தால் அந்த நேரத்தில் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப சிக்கலில் இருந்தார். அதாவது தீர்க்கவே முடியாத பிரச்சனையில் இருந்தார். அவர் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொல்லிட்டார். அடுத்த நாள் காலையில் அவரோட கனவில் ஒரு சொல்யூஷனை பார்த்து அந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிச்சார். இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது நீங்கள் தூங்கும்போது ஒன்று உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கனவாக வரலாம், இல்லை அப்படின்னா காலையில் எழுந்திருக்கும் போது உங்களுக்கே ஒரு தாட் வரலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு தூக்கத்தில் கூட பதில் கிடைக்கும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட சொன்னோம் அப்படின்னா அது நமக்கு பதிலை கொண்டாந்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட பிரச்சனை என்னமோ அதை தெளிவாக நீங்கள் சொல்லணும். அதை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கேட்குற மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்றதையும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை உங்களுக்கு ஆன்சரை கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 9. சாப்டர் 9ல் பயமும் கவலையும் நீக்கும் சக்தி. அதாவது நமக்கு பயம் இருக்கலாம், அதாவது தேவையில்லாத விஷயத்த, நடக்கவே நடக்காத விஷயத்தெல்லாம் நம்மளே கற்பனை பண்ணி தேவையில்லாமல் நம்மளே பயப்படுவோம். சில பேர் இருக்காங்க, அதாவது அவங்க உடம்புக்கு ஒன்றுமே இருக்காது, ஏதாவது சின்னதாக ஒன்று இருந்தால் கூட ஐயோ அது இருக்குமோ, ஐயோ இந்த நோயாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கற்பனைக்கு நம்ம தீனி போடக்கூடாது. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் ஆகிறோம். அப்படின்றப்போ நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ்க்கு நம்ம போகவே கூடாது. நம்ம நெகட்டிவ் தாட்டை வைக்க வைக்க நமக்கு அதுவே தான் நடக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமாக இதிலேருந்து நான் வெளியே வருவேன், எனக்கு எந்த இதுவும் இல்லை, நான் வந்து நல்லா தான் இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், உடம்பு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், ஏதாவது ஒன்று போட்டு தேவையில்லாமல் யோசிக்க அதுவே தான் நமக்கு நடக்குமே தவிர. ஸோ பாசிட்டிவாக ஃபர்ஸ்ட் யோசிக்க பாருங்கள். அதே மாதிரி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அடிக்கடி நீங்கள் வந்து நான் பயப்படுறேன், நான் கவலைப்படுறேன் அப்படின்ற சிக்னலை கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா அது உடனே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எப்பயுமே நான் தைரியமாக இருக்கேன், நான் கம்பீரமாக இருக்கேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுதான் நடக்கும். பாசிட்டிவான தாட்டை மட்டும் உங்களோட சப்கான்ஷியஸ்க்கு கொடுங்க. ஃபியரை கொடுக்கவே கொடுக்காதீங்க. பாசிட்டிவான தாட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபியர் இல்லாமலே போயிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து காக்ரோச் அப்படின்ற ஒன்றை பார்த்தா ரொம்ப பயம். ஸோ இன்க்ளூடிங் மீ, எனக்கும் தான். ஆனால் அந்த கரப்பாம்பூச்சை பார்த்து நீங்கள் எப்போ பயப்படுறதை நிறுத்துறீங்களோ, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் எப்போ இதை பார்த்தா எனக்கு பயம் இல்லை, அதை நான் கையிலேயே தூக்குவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு தாட்டை கொண்டு வரீங்களோ, அடுத்த தடவை நீங்கள் அதை பார்க்கும்போது பயப்பட மாட்டீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு பல்லி வந்து தூக்கியிருக்கேன் கையில்.
ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்குள்ளேயே ஒரு பயம் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் அதை பிடிச்சதா பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பிடிச்சதுக்கப்புறம் அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அதை பார்த்தா பயமே இல்லை. அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சியுமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் அது இருக்கும்போது பயம்தான். ஆனால் அது இருக்கும்போது அது நம்மளை ஒன்றுமே பண்ணாது, அது என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போகும்போது அது நம்மளை ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் நமக்கு அதை பார்த்தா ஒரு பயம் வருது. ஸோ எனக்கு அதை பார்த்தா ஒன்றுமே இல்லை, எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாட்டுக்கு நம்ம ஒர்க்கை பார்க்கும்போது நம்மளோட மைண்டுக்கு அது பயத்தை உருவாக்காது, அது ஒன்றும் பண்ணாதுன்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே நம்மளோட வேலையை அந்த இடத்துல பார்க்க ஆரம்பிப்போம். ஆனால் நம்ம அதை பார்த்தாலே பயந்து கற்றுக்கிட்டு நம்ம ஓடும்போது கரப்பாம்பூச்சின்னு சொல்லி ஓடும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன நினச்சிக்கோ, இதை பார்த்தா பயம் போல், அப்போ இதை பார்க்கும்போதெல்லாம் பயத்தை மட்டும்தான் உருவாக்கணும்னு சொல்லி அது நமக்கு பயத்தையே தான் உருவாக்கிட்டு இருக்கோம். எந்த டைமில் நம்ம பயம் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கோமோ அப்போ அது நமக்கு நடக்காது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை நீங்கள் பயத்தை விடணும் அப்படின்னா உங்கள் மூளைக்கு நீங்கள் தான் பேசணுமே தவிர மற்றவங்க பேச முடியாது. ஏன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் கேட்கும். அதனால் உங்கள் பயத்தை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் தைரியமான ஆளாக தான் இருக்கேன் அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியும். ஸோ சாப்டர் 10 என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம். அதாவது நம்ம வேலையில் முன்னேறணுனாலும் நம்ம தொழிலில் முன்னேறணுனாலும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு தான் காரணம். எல்லாத்துக்குமே நம்ம மனசு மட்டும்தான் காரணம். ஸோ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கெரியர் க்ரோத்துமே வேகமாக நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கை நம்ம என்ஜாய்மெண்ட்டாகவும் லவ்வாகவும் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நிறைய வாய்ப்புகளை நமக்கு புதுசாக தர ஆரம்பிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கை இஷ்டப்பட்டு சந்தோஷமாக லவ் பண்ணி பண்ணுறப்போ நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நமக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம ஒர்க்கை லவ் பண்ணி பண்ணுறப்போ நம்ம அதை எவ்வளோ ஆசையாக பார்த்துப்போம், எவ்வளோ பிடிச்சி வேலை பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ண சொல்லுது. அதாவது உங்களுக்கு ஒரு பொருள் பிடிக்குது அப்படின்னா அந்த பொருளை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம், அது நம்ம கையில் கிடைக்கிறப்ப நம்ம எவ்வளோ பத்திரமா பார்த்துப்போம், அதை வாங்கணும் நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டுட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஒர்க்கையும் நீங்கள் பிடிச்சி என்ஜாய் பண்ணி, அதாவது என்னோடய ஒர்க்கை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறேன், நான் ரொம்ப என் ஒர்க்கை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கெரியரில் நல்ல க்ரோத்தும் கிடைக்கும். நீங்கள் பிடிக்காமல் வெறுப்பாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த க்ரோத்தும் உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்கள் கஷ்டமாக சோர்வாக டயர்டாக இந்த வேலைக்கு நான் போகணுமா, இந்த காசு சம்பாதிக்கிறதுக்காக நான் இப்படி ஓடணுமா உழைக்கணுமா அப்படி நினச்சிங்கன்னா என்றைக்குமே முன்னேறவே முடியாது. ஆனால் நீங்கள் வேலைக்கு கிளம்புறப்ப நான் சந்தோஷமாக இருக்கப்பா, நான் ஜாலியாக போய் வேலை பார்க்க போகிறேன், ஆஃபீஸ் போனாலே எனக்கு ஜாலியாக இருக்கும், இன்றைக்கி ஒரே ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல நீங்கள் என்றைக்கு நினச்சிட்டு போகிறீங்களோ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது நெகட்டிவாக இருக்க யாருமே உங்கள் பக்கத்துலேயே வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆரா, அதாவது நம்மளை சுற்றி இருக்க ஒரு ஆரா ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்த நம்மளும் சந்தோஷமாக வச்சுப்போம். நம்ம சுற்றி நெகட்டிவாக யார் இருந்தாலும் அவங்க நம்மக்கிட்டேயே வரமாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வேலையில் முன்னேறணும், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன வேணுன்ற கோலை தெளிவாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நான் என்னோடய கெரியரில் நல்ல ஃபாஸ்ட் க்ரோத்தை அடைகிறேன் அப்படின்றத தானாகவே சொல்ல ஆரம்பிங்க. ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். உடனடியாக அது கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். என்னோடய வேலையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்னோடய வேலையில் எனக்கு நிறைய கெரியர் க்ரோத் கிடைக்குது, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதில் எனக்கு நிறைய லாபம் கிடைக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பொருள் விற்கிறீங்க, அது போகவே இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு பொருள் கூட போகலைன்னா நீங்கள் சோர்வடையக்கூடாது. இன்றைக்கி என்னடா போகவே இல்லைன்னு யோசிக்காமல் ஓகே நாளைக்கு இன்னும் 20க்கு மேலே போகும், 30க்கு மேலே போகும், நான் அந்த மாதிரி யோசிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல க்ரோத்தும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பற்றி தான் டாக்டர் ஜோசப் மொர்ஃபே ஃபர்ஸ்ட்டு 10 சாப்டர்ஸில் அந்த புக்ஸில் எழுதியிருக்காரு. ஸோ நம்மளோட ஆழ் மனசு சக்தியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம சொல்கிறதுல தான் அது ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆகி நடக்குது. ஸோ எப்பயுமே நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றத தயவு செஞ்சு முன் வைக்காதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களோட வாழ்க்கையில் சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்
போல் வாழ்க்கைன்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் தான் அதான் ஆக போகிறீங்க. ஸோ நீங்கள் ப்ராப்ளமில் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லாமே அதுவாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட லைஃப்பை இனிமேவாவது மாற்ற ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னும் 20 சாப்டர்ஸ் இதில் இருக்குது. ஆக்சுவலி 1 to 20 சாப்டர்ஸ் இதில். நான் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 10th வரைக்கும் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத இந்த புக்கில் இருந்ததை நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரை அடுத்த பார்ட்டில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.